ஸோ சவுத் ஸ்டேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரோஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பரோஸ் இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னா இந்தியாஸ் ப்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகன்லால். ஸோ மோகன்லால் அப்படின்னா நமக்கு என்ன த கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மலையாளத்தோட சூப்பர் ஸ்டார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ப்ரைட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கமல்ஹாசனுக்கு ஒருத்தர் பிடிக்கும், ஒரு ஆக்டராக பிடிக்கும் ஒருத்தர் அப்படின்னா கண்டிப்பாக அது மோகன்லால் தான். அவர் நிறைய இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரை மாதிரி நேச்சுரலாக யாராலும் நடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரோட ஆக்டிங் ஒரு பெரிய டெஸ்டிமோனியல் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது மலையாளத்தில் 36 படம் ஒரு வருஷத்தில் நடித்த ஒரு ஆக்டர்னா அது மோகன்லால் தான். ஸோ இப்போல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு ஒரு வருஷத்துல 4 படம் நடிக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குது. ஆனால் 36 படங்கள் ஒரு வருஷத்தில் பண்ணியிருப்பார் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த மனுஷன் எவ்வளோ, அதாவது ஒரு நாளைக்கே 4 படத்துக்குலாம் ஷூட் பண்ணுவாராம். ஸோ மலையாளத்துலலாம் முன்னாடிலாம் அப்படி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 வருஷமாக ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஒரு பெரிய சீனியர் ஆக்டராக இருக்கார். அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். என்னென்னா நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி 47 வருஷம் கழிச்சு தான் அவர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ 47th இயர் அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைமில் அவர் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துலாம் பண்ணுவோம். ஸோ அவர் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3D படம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் மோகன்லால் அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மலையாளம் படத்தில் பார்த்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு 70mm படம் மலையாளத்தில் தான் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் சினிமா ஸ்கோப் படங்கள் மலையாளத்தில் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதனால் நானும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன்றதுனால 3D படம் நான் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவர் டிசைட் பண்ணி இந்த படத்தை லான்ச் பண்ணுறாங்க. இந்த படம் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா அது கோவிடுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் கோவிட் டைம் வந்தனால பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பயங்கரமாக இதோட ஒர்க் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆச்சு. ஏன் அப்படின்னா நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அந்த சைல்டு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அந்த பொண்ணு. ஸோ அதனால் அந்த கண்டினியூட்டி பேசிஸில் நிறைய விஷயங்கள் மாற்றிட்டாங்க, ஸ்கிரிப்ட் நிறைய மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த பரோஸ் அப்படின்ற ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோஸ் அப்படின்ற ஒரு நாவலில் பேஸ் பண்ணி ஒரு படம் தான். ஸோ இந்த நாவலை எழுந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஜோ புன்னோஸ். ஸோ ஜிஜோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 3D படம் பண்ண ஒருத்தவர் தான். ஸோ அவர் தான் ஜிஜோ. அவர் கூட தான் ஃபஸ்ட்டு இந்த சீன்ஸ்லாம் அவர் கோரைட் பண்ணி அவர் மோகன்லாலுக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறமா இந்த கோவிட்க்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் மாற்றினால அவர் ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போயிட்டு டிகே ராஜீவ்குமார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டேரக்டர்ஸ். மோகன்லால் கூட நிறைய ஸ்டேஜ் பிளேஸ்லாம் ஒர்க் பண்ண ஒருத்தர் மோகன்லால் கூட ஒரு கோரைட்டராக ஒர்க் பண்ண படம் தான் இந்த பரோஸ். ஸோ இந்த பரோஸ் படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ்க்கு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மேக்கிங் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அதோட கிராண்டியூர் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 3D குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்த ஒன் ஆஃப் த 3D படங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்ததுலேயே இந்த பெஸ்ட் 3D படம் அப்படின்னா பரோஸை நான் சொல்லுவேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த 3D விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அதோட செட்டு மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் எங்கே அவங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்கிரிப்டில் தான். ஸோ ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு கதை தான். பட் அந்த கதையை அவங்க ஒரு நல்ல சீன்ஸோடு இன்டெகிரேட் பண்ணி கொண்டு போக முடியாமல் நிறைய டைலாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வர சில டைலாக்ஸ்லாம் எமோஷனல் சீன்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு அந்த எமோஷனே கன்வே ஆகலை. ஸோ டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரம் ஆன் அண்ட் ஆஃபாக உட்காரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நம்ம சென்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்ணணும், ஆனால் நம்மளால் ஃபீலே பண்ண முடியல. ஸோ அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. இன்னொன்று என்ன பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours மேலே இருக்குது படம். ஸோ அது இருந்தாலும் அது கொஞ்சம் எங்கேஜிங்காக போகாமல் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நிறைய சீன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் அப்படின்னு சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோ மோஷனில் பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆடியன்ஸோட பேஷன்ஸ் லெவலில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் செய்யப்பட்டிருக்கு. பட் முக்கியமாக யாருக்காக இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக தான். ஸோ கிட்ஸு என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு தேட்டரில் போயிட்டு அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க இந்த படம் என்ஜாய் பண்ணுவாங்களாம் டவுட் தான். ஏன் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் நிறைய பேஷன்ஸ் லெவல் வேணும். இப்போ இருக்கிற கிட்ஸுக்கெலாம் நம்ம இந்த 60 செகண்ட் ரீல் பார்க்குறதுக்கே பேஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த கிட்ஸ்லாம் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை தாண்டி மோகன்லாலோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, அவர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக
ஒரு நல்லா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வரப்போ வந்து அதுதான் மெயின். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து அது வந்து வேற ஒருத்தவங்க எழுதி அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆஸ் அ டேரக்டராக அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டராக வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர் டேரக்டராக வந்து அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்டராக நம்ம சொல்லவே வேணாம். அந்த மெயின் கேரக்டர் பரோஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு தான் மெயின் கேரக்டர். அண்ட் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் ஆக்ட்ரஸ். அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம், அதுக்கப்புறம் மோகன்லால் கூட இருக்கிற ஆண்டனி பெரும்பாவூர், சமீர் ஹம்சா, இவங்களாம் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் வராங்க. பட் இதெல்லாம் தாண்டி நிறைய மெயினாக நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த மோகன்லால் சாரும் அந்த சின்ன பொண்ணு தான். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி, அந்த ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். சாங்ஸ் வந்து லிடியன் நாதஸ்வரம் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது அவருக்கு வந்து நினச்சிருந்தா மோகன்லால் சார் நினச்சிருந்தா ஒரு கால் பண்ணி தான் ஏஆர் ரஹ்மான் சார்லாம் வந்திருப்பாங்க. பட் ஆனால் லிடியன் மாதிரி ஒரு யங் டேலண்ட் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற அந்த டிசிஷன் வந்து நான் பெருசாக பாராட்டினேன். ஸோ சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என் 2-3 சாங்ஸும் மோகன்லால் சார் தான் பாடியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல 3D குவாலிட்டி, நல்ல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு படம் தான். பட் ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் டைலாக்ஸ்லையும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 3D படமாக வந்திருக்க அனைத்து வாய்ப்பும் இருந்துச்சு. ஸோ அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிஷாந்த். பாய்.